எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, உக்ரைன் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் 2 மணி நேர பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்யாவின் எண்ணெய் கட்டமைப்புகள், ராணுவ தளங்களை தாக்க உக்ரைன் நாட்டுக்கு $100 பில்லியன் பணம் தரும் ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய கண்டத்துல போர் பதற்றத்தை அதிகமாக்கிட்டு இருக்கிற நேட்டோ நாடுங்க ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க டேக்டு ப்ராடக்ட்டா சில பயனுள்ள புத்தகங்களை கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அப்டேட்டை நிறைய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பக்கம் மத்திய கிழக்குல ஈரான் அமெரிக்கா போர்ன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விதமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்க இருக்கிற நேவல் பிளாக்கெட்டை எடுக்காம தொடர்ந்து அந்த பிராந்தியத்துல போர் பதற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதே சமயம் ஐரோப்பிய கண்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் ஒன்றும் அமைதி இல்லைங்க. நேட்டோ நாடுகளும் ரஷ்யாவும் உக்ரைனை மையப்படுத்தி அடுத்த கட்ட போர் நகரவங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் தொடர்ந்து போருக்குள்ளாரே சிக்கி தவிச்சிட்டு வர நிலைமையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட போன்ல பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. உலகத்தை கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற இருபெரும் சக்திகளா இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஏறத்தாழ 2 மணி நேரம் வரைக்கும் போன்ல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. புதினோட காரசாரமா நடந்த இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட குளோபல் மீடியாஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன மாதிரியான பதில கொடுத்திருந்தாருன்னா, ஈரான் போர், உக்ரைன் போருக்கு மத்தியில ரஷ்ய அதிபர் புதினோட நடந்த இந்த 2 மணி நேர பேச்சுவார்த்தையில நிறைய விஷயத்தை விவாதிச்சிருக்கோன்னு ட்ரம்ப் சொல்லிருக்காருங்க. அமெரிக்கா சார்பா புதின் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை நாங்க அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கிறோம்னா, 2025 உக்ரைன் போரை முடிவு கொண்டு வர விதமா ஏறத்தாழ 30 அம்சங்களை கொண்ட போர் நிறுத்த திட்டத்தை அமெரிக்கா ரஷ்யா கிட்ட கொடுத்திருந்தது. இதுல சில திருத்தங்களை பண்றதுக்கு அமெரிக்கா அப்ப ஒத்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனா இப்ப வரைக்குமே ரஷ்யாவும் உக்ரைனும் அதுல சம்மதம் தெரிவிக்காதனாலதான் போர் நிறுத்தம்ன்றது சாத்தியப்படாம இருந்துட்டு இருக்குது. மத்திய கிழக்குல நடந்துட்டு இருக்கிற ஈரான் போர்ன்றது அமெரிக்காவுக்கான போரா இருந்துட்டு இருக்குது. இந்த காரணங்களால ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த 3 மாசத்துக்குள்ளார அமெரிக்கா தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் போருக்கு சுமூகமான தீர்வை எட்டணும்னு புதின் கிட்ட நான் சொல்லியிருக்கிறதா ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நடுவுல அணு ஆயுதங்களை குறைக்கிறதுக்கான ஸ்டார்ட் மாதிரியான ஒப்பந்தம்ன்றது 2025 முடிவுக்கு வந்துருச்சு. இந்த காரணத்தினால 2026 புது ஒப்பந்தங்களை போடுறதுக்கு ரஷ்யா ஒத்துக்கணும்ன்ற மாதிரி புதின் கிட்ட ட்ரம்ப் கேட்டிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல அணு ஆயுதத்துக்கான ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தை போடுறதுக்கும் ஜூலை மாசம் 2026க்குள்ளார ரஷ்ய அதிபர் புதினை நான் நேர்ல சந்திக்க போறேன்ற மாதிரி ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட பேசியிருக்காருங்க. இதுக்கு அடுத்ததா இந்த 2 மணி நேர போன் உரையாடல் சம்பந்தமா ரஷ்ய அதிபர் புதின் தரப்புல அந்த நாட்டோட அதிகார மையமா இருக்கிற கிரெம்ளின் மாளிகை என்ன விஷயத்த சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மத்திய கிழக்குல அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கிற ஈரான் போரை முடிவு கொண்டு வர விதமா ரஷ்யா முன்வைக்கிற போர் நிறுத்த திட்டங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒத்துக்கணும்ன்ற மாதிரி ரஷ்யா அவங்க தரப்புல கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலக போக்குவரத்து பாதையா இருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை அமெரிக்கா போர் நடத்தி கைப்பற்றணும்னு நினைக்கிறத எங்களால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி புதின் ட்ரம்ப் கிட்ட சொல்லிருக்காருங்க. கடைசியா அந்த போன் உரையாடல்ல புதின் ட்ரம்ப் கிட்ட என்ன விஷயத்த முன் வச்சிருந்தாருன்னா, உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவோட ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷனை முடிவு கொண்டு வந்துட்டு அந்த நாட்டில் எலெக்ஷன் நடத்துறதுக்கு ரஷ்யா எல்லா வகையிலையும் துணை நிற்கும்ன்ற மாதிரி புதின் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காருங்க. அதே சமயம் உக்ரைன் போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்தணும்னா ரஷ்யா முன் வைக்கிற நியாயமான நிபந்தனைகளுக்கு அமெரிக்காவும் அமெரிக்கா தலைமையில இயங்கிட்டு இருக்கிற 32 நேட்டோ நாடுகளும் ஒத்துக்கணும்ன்ற மாதிரி புதின் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கிறதா ரஷ்யாவோட கிரெம்ளின் மாளிகை அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், புதின் ட்ரம்ப்புக்கு நடுவுல இந்த போன் உரையாடல் நடந்திருக்கக்கூடிய நிலைமையில உக்ரைன் ரஷ்யாவுக்கு நடுவுல இருக்கிற அந்த போர்ன்றது இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. கடந்த 1 மாசமா உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புதினும் எந்த வகையிலும் விட்டு கொடுக்காம தான் மாறி மாறி 2 நாடுகளும் ஏர் ஸ்ட்ரைக்கிங்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ரஷ்யன் ஃபெடரேஷன், ஐரோப்பிய யூனியன் வந்து உக்ரைன் போர் நடத்துறதுக்காக நாங்க நிறைய பணம் கொடுக்கறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறோன்னு தகவல் கொடுத்தாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து தான் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. ஏப்ரல் மாசம் 15ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளார மட்டும் உக்ரைனோட தலைநகரமா இருக்க கியூவை டார்கெட் பண்ணி 1000க்கு அதிகமான ஷாகித் வேரியண்ட்டை சார்ந்த அட்டாக் ட்ரோன்ஸுங்களை உக்ரைன் மேலே ஏவிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கார்கிவ், டினிப்ரோ பெட்ரோவஸ்க் நகரங்கள்,
அதுக்கப்புறம் ஒடேசாவோட போர்ட்டையும் குறி வச்சு இஸ்கேண்டர் மிசைல்ஸுங்களை ரஷ்யா அதிக அளவில் ஏவிருந்தாங்க. கடந்த 15 நாளில் ரஷ்யா நடத்தியிருக்கிற இந்த மேசிவான ஏர் ஸ்ட்ரைக்கில் உக்ரைனில் ஏறத்தாழ 25க்கும் அதிகமான உயிரிழப்புங்க பதிவாயிருக்கிறதாவும் உக்ரைன் அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ரஷ்யா அவங்க பண்ணக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்கோட அளவை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கு பதிலடியா உக்ரைனும் இப்ப ரஷ்யாவோட ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களை குறி வச்சு அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்குங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரஷ்யாவோட மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல 12வது இடத்துல இருக்கிற டோப்சி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறி வச்சு 3வது முறையா உக்ரைன் மேசிவான ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைன் நடத்தியிருக்கிற இந்த ஏர் ஸ்ட்ரைக்ல அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையன்றது மலமலன்னு தீ பத்தி எரிஞ்சுதுங்க. உக்ரைன் நடத்தின இந்த ஆயில் அட்டாக்கால ரஷ்யாவுக்கு பல மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காருங்க. உக்ரைனும் ரஷ்யாவும் இப்படி மாத்துக்கட்டுல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க ஐரோப்பிய யூனியன்ல இருந்து உக்ரைனுக்கு புதுசா உதவி கிடைச்சிருக்குதுங்க. ஐரோப்பிய யூனியனோட இப்போதைய தலைவரா இருக்க உர்சுலா என்ன விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னா, 27 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட ஐரோப்பிய யூனியன் சார்பா உக்ரைனுக்கு 2026ல மிகப்பெரிய அளவுல உதவி பண்ணணும்னு நாங்க திட்டங்களை வகுத்துட்டு வந்தோம். ரஷ்யாவோட மோசமான தாக்குதலால பாதிக்கப்பட்டு இருக்கிற உக்ரைன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நிறைய ஆயுதங்களும் உள்கட்டமைப்புகளை சரி பண்றதுக்கும் அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம ரஷ்யா ஏவிட்டு இருக்கிற ட்ரோன்ஸுங்க மிசைல்ஸுங்களை அழிக்கிறதுக்கு அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கான பண தேவையும் அவங்களுக்கு அதிகமா இருக்குது. இதை கருத்துல கொண்டுதான் உக்ரைனுக்கு ஏறத்தாழ $100 பில்லியன் பணம் கொடுக்கறதுக்கு ஐரோப்பிய யூனியன் முடிவு பண்ணிருக்குது. 2026 ஸ்டார்டிங்ல இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஐரோப்பிய யூனியன் முயற்சி பண்ணுச்சு. ஆனா சில தடங்களால அது சாத்தியப்படாம இருந்தது. இப்ப அந்த பிரச்சனைகள் சரியா இருக்கிறதுனால உக்ரைன் நாட்டுக்கு இந்த $100 பில்லியன் பணத்தை ஐரோப்பிய யூனியன் கடனா கொடுக்க போகுதுன்ற மாதிரி உர்சுலா பேசியிருக்காங்க. இந்த பணம்ன்றது உக்ரைனுக்கு நீண்ட கால கடனா கொடுக்கப்படுறதுனால ரஷ்யா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போர் இழப்பீடு கொடுத்தாங்கன்னா அப்ப இந்த பணத்தை உக்ரைன் ஐரோப்பிய யூனியனுக்கு செலுத்தலாம். ஒருவேளை ரஷ்யா கிட்ட இருந்து போர் இழப்பீடு கிடைக்காத பட்சத்துல இந்த பணத்தை உக்ரைன் பல ஆண்டுகளுக்கு நீண்ட கால கடனா கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தலான்ற மாதிரி ஐரோப்பிய யூனியன் அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க. உக்ரைனுக்கு ஐரோப்பிய யூனியன் கிட்ட இருந்து $100 பில்லியன் பணம் கிடைச்சிருக்கிறது சம்பந்தமா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன விஷயத்த பேசியிருக்காருன்னா, உக்ரைனியர்களை அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 4 வருஷமா உக்ரைன் மேல மோசமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காரு. கேட்டா போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் தான் சம்மதிக்க மாட்டாங்கன்னு புதின் பொய்களை அள்ளி விட்டுட்டு இருக்காரு. ஐரோப்பிய யூனியன் கொடுக்கிற இந்த $100 பில்லியன் பணத்துல $60 பில்லியன் பணத்தை உக்ரைனோட உள்கட்டமைப்புகளை சரி பண்றதுக்கு நாங்க பயன்படுத்த போறோம்னு ஜெலன்ஸ்கி தெரிவிச்சிருக்காரு. மிச்சம் இருக்கிற $40 பில்லியன் பணத்தை உக்ரைன் ராணுவத்துக்கு பயன்படுத்த போறோம். அதாவது உக்ரைனோட போர் தளவாட உற்பத்தியை இன்னும் பல மடங்கு அதிகமாக்க போறோன்ற மாதிரி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காருங்க. ரஷ்யா உக்ரைன் நகரங்களுக்குள்ளார ஏர் ஸ்ட்ரைக் பண்ணும் போது அதிகமான ட்ரோன்ஸுங்களை ஏவிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கான இன்டர்செப்டார் ட்ரோன்ஸுங்களை உருவாக்குறதுக்கும் அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட இருந்து பேட்ரியாட் தாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை கூடுதலாக வாங்குறதுக்கு இந்த நிதியை பயன்படுத்த போறோம்னு உக்ரைன் அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைனுக்கு இந்த பணம் கிடைச்சது பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஹங்கேரியோட அதிபராக இருந்த விக்டர் ஒப்புதல் கொடுக்காம இருந்தாரு. இப்படிப்பட்ட நிலைமையில ஏப்ரல் மாசம் 2026ல ஹங்கேரி நாட்டில் நடந்த அதிபர் தேர்தலில் விக்டர் தோத்து பீட்டர் மேகியார்ன்ற புது நபர் அந்த நாட்டோட அதிபரானதுக்கு அப்புறம் ஐரோப்பிய யூனியன்ல ஹங்கேரியால அப்ரூவல் கிடைக்காம முடங்கி போயிருந்த இந்த பணம் உக்ரைன் நாட்டுக்கு இப்ப கிடைச்சிருக்குதுங்க. உக்ரைன் போருக்கு மத்தியில ரஷ்யா 2026க்கான விக்டரி டே பரேடுக்கு முழு வீச்சில் தயாராகிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுக்காக ரஷ்யாவோட தலைநகரமா இருக்க மாஸ்கோவில் ரஷ்யா புதுசா பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பரேடுக்காக ஸ்பெசிஃபிக்கா அவங்க கொண்டு வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. சோவியத் யூனியன் காலத்துல இருந்து ரஷ்யன் ஃபெடரேஷனா மாறினதுக்கு அப்புறமும் ரஷ்யா ஒவ்வொரு வருஷமும் 2ஆம் உலக போர்ல ரஷ்யா ஜெயிச்சதை கொண்டாடுற விதமா விக்டரி டே பரேடை அவங்க நடத்துவாங்க. இந்த விக்டரி டே பரேட்ல ரஷ்ய அதிபர் புதின் என்ன விஷயத்த பேச போறாருன்றதும் அதுக்கப்புறம் ரஷ்யா என்ன மாதிரியான ஆயுதங்களை காட்சிப்படுத்த போறாங்கன்னு தான் உலக நாடுங்க இந்த விக்டரி டே பரேடை ஒவ்வொரு வருஷமும் உன்னிப்பா கவனிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யா அவங்க தரப்புல புதுசா பல ஆயுதங்களையும் இந்த பரேட்ல காட்சிப்படுத்துறது வழக்கம் தாங்க. இந்த வருஷம் எப்படியும் பூர்வஸ்னிக் ஆயுதத்தையும் அதுக்கப்புறம் ஆவன்கார்டு ஹைப்பர்சானிக் மிசைலை ரஷ்யா காட்சிப்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, பிரிட்டனோட இப்போதைய மன்னரா இருக்கிற கிங் சார்லஸ் அமெரிக்காவுக்கு பயணப்பட்டிருந்தாருங்க. அங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட கிங் சார்லஸ் என்ன விஷயத்த முன் வச்சு பேசியிருந்தாருன்னா, 2ஆம் உலக போர் முடிஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கடந்த 70 வருஷமா ரஷ்யாவால ஏற்படுற எல்லா விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தல இருந்தும் ஐரோப்பிய நாடுகளை பாதுகாத்துட்டு இருக்கிறதே இந்த நேட்டோ கூட்டமைப்பு தான். இப்படி இருக்க பார்த்து இந்த நேட்டோ கூட்டமைப்புல
சின்ன சின்ன பிரச்சனைங்க வரலாம், அதை பெருசாக்கி நேட்டோ கூட்டமைப்பையே இல்லாம ஆக்கணும்னு தான் ரஷ்யா ஆசைப்படுறாங்க. அதுக்கு எந்த வகையிலையும் அமெரிக்கா இடம் கொடுக்க கூடாதுன்னு கிங் சார்லஸ் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பிரிட்டன் தரப்புல சொல்லப்பட்டிருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேட்டோ கூட்டமைப்புல இருக்கிற 32 நாடுகள்ல இருந்து ஒரு நாட்டை வெளியேற்றுறதுக்கு முடிவு பண்ணிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அந்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கிற ஈரான் போர்ல எந்த வகையிலையும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிற ஸ்பெயின் நாடா இருக்குதுங்க. மார்ச் மாசம் 2026 ஈரான் போரை அமெரிக்கா நடத்திட்டு இருந்தப்ப பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி மாதிரியான நாடுங்க அமெரிக்காவோட போர் விமானங்களுக்கு எங்க நாட்டில் இடம் தர மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க இடம் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஸ்பெயின்ன்ற ஒரு நாடு மட்டும்தான் எங்க நாட்டோட வான்பரப்பை அமெரிக்காவோட போர் விமானங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் பழி தீக்கணுன்ற எண்ணத்தோட ஸ்பெயின் நாட்டை நேட்டோ கூட்டமைப்புல இருந்து வெளியேற்றணும்னு ட்ரம்ப் ஆசைப்படுறாருங்க. நேட்டோ கூட்டமைப்புல இருந்து ஸ்பெயின் நாடு வெளியேற்றப்படுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நிமிஷமும் வர அப்டேட்டுங்களை துல்லியமா ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. இதுக்கு அடுத்ததா பயனுள்ள சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கிறோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்களா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன நாடுங்களை போர்களுக்குள்ளார சிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.